என் தேவேந்திரகுல ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜாத்தி மல்லத்தி. இந்த காணொளி எதற்காக என்றால், ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா கூவர்கூட்டம் கிராமத்தில் நம் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வசித்து வருகின்றனர். இவங்களுக்கு அடிப்படை தேவையான வசதி எதுக்குமே அரசாங்கம் செஞ்சு தரலைன்னு சொல்கிறாங்க. சுமார் 200 குடும்பம் அந்த ஊரில் வசித்து வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 குடும்பம் தான் இருக்காங்க. ஏன்னா அந்த கிராமத்தில் வாழ முடியாமல் வெளியூர்களுக்கு கடந்து போயிட்டாங்க. இப்போ அங்கே இருக்கிற மக்கள் தன் சொந்த மண்ணை விட்டு போக மனசு இல்லாமல் அங்கேயே விவசாயம் பார்த்துட்டு அங்கேயே இருந்துட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த கிராமத்தில் அடிப்படை தேவையான வசதி ரேஷன் பொருட்கள் வாங்கக்கூட அங்கேயே நியாய விலை கடை இல்லை. அதனால் பக்கத்து ஊரில் பொதிகுளம் கிராமத்தில் தான் இவங்க இத்தனை வருஷ காலமாக அவங்க பொருட்கள் வாங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. ரேஷன் பொருட்கள் வாங்குறதுக்காக வயல் பாதையிலே தான் போய் அவங்க பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது மழை காலத்துலலாம் ரொம்ப கரிசல் நிலனால ரொம்ப சேராகி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. 2 கம்மா தாண்டி தான் பொதிகுளத்துக்கு போக முடியுமா, அப்படி போய் தான் வாங்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட முறையிட்டு அவங்க ஏற்பாடு மூலியமாக எங்கள் ஊருக்கு தலை சுமையாக கொண்டுட்டு போக முடியலை, எங்களுக்கு வண்டி ஏற்பாடு செஞ்சுட்டாங்க அப்படின்னு கிராமத்தில் போய் முறையிட்டிருக்காங்க. அவங்க மாதம் டிராக்டர் வண்டியில் ரேஷன் பொருட்களையும் மக்களையும் ஏற்றிட்டு வந்து அவங்க ஊரில் விட்டுட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இதே போல் தான் நேற்று டிராக்டர் வண்டியில் பொருட்களையும் ஆளுகளையும் ஏற்றிட்டு வரும்போது துரதிருஷ்டவசமாக அந்த கம்மாயில் வண்டி பிறண்டு விபத்துக்குள்ளாயிருச்சு. 3 பெண்கள் சம்பவ இடத்துலையே உயிரிழந்துட்டாங்க. 8 பேர் சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் பொன்னம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு 68 வயசு, ராக்கி அப்படிங்கிறவங்களுக்கு 52 வயசு, நீமாள் அப்படிங்கிறவங்களுக்கு 55 வயசு. இவங்க 3 பேரும் சம்பவ இடத்துலையே உயிரிழந்துட்டாங்க. மீது 8 பேர் சிகிச்சை பெற்றுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கிராம மக்களுக்காக நீதி கேட்டு நம் சொந்தங்கள் தேவேந்திரகுல சொந்தங்கள் அனைவரும் முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனை முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்போ அவங்க போராட்டத்தை அரசு அதிகாரிகள் முன்னெடுத்து அவங்களுக்குரிய நிவாரண உதவி வழங்குவதாக தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அதற்கான ஆவணமும் இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேன். இறந்தவர்களுக்கு தலா 3 லட்சமும் காயப்பட்டவங்களுக்கு 50,000 வழங்குவதாக அரசு அறிவித்துள்ளது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட என் தேவேந்திரகுல சொந்தங்கள் அனைவருக்கும் வீரநாடு மீடியா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.